அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நிச்சயமாக தங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாகவும் அதே சமயம் அஷ்டமாதிபதியாகவும் திகழக்கூடிய ராசியின் அதிபதியான சுக்கிரன் அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று வலம் பெறக்கூடிய இந்த வேளையில் அஷ்டமத்தை விட்டு விலகி குருவுடன் இணைந்து வலம் பெற போகிறாருங்க. ராசியின் அதிபதியான சுக்கிரனின் மாறுதல் என்பது மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பதோடு மட்டுமல்லாது 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் குருவுடன் இணைந்து குரு சுக்கிர யோகத்தை நிறைவாகவே அள்ளி கொடுக்க போகிறார். எனவே துலாம் ராசிக்காரர்கள் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்பையும் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் தங்களுடைய வாழ்வில் இனிமையாக கைகூடக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே இந்த வேளையில் கிடைக்க போகிறது. எனவே நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அடுத்தடுத்து நிறைவாக சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது 9இல் அமர்ந்து குருவுடன் இணைந்து சப்தம பார்வையை தைரியஸ்தானம் வெற்றிக்கு உரித்தான 3ஆம் இடத்தில் பதிப்பதால் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் வெற்றிகரமாக அமையும். சிறு சிறு வாய்ப்புகளையும் சரியாக பயன்படுத்தும் போது மிகப்பெரிய அளவிலான இலக்கை அடைவதற்கான சந்தர்ப்பமும் நிச்சயமாக உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை ராசியின் அதிபதியான சுக்கிரன் உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். உதாரணமாக இந்த தருணத்தில் ஒரு 2 நண்பர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் படித்து முடித்துவிட்டு நல்ல வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது அவர்களுக்கு விடுமுறை கிடைக்கிறது. உடனடியாக விடுமுறையை மகிழ்ச்சியாக கழிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருவரும் ஒரு திட்டமிடுகிறார்கள். ஒரு அருகாமையில் இருக்கக்கூடிய நீர்நிலைக்கு சென்று அங்கு மீன் பிடித்து சமைத்து சாப்பிட வேண்டும் என்று நினைத்து அவர்கள் அதற்கு தேவையான அடுப்பு பாத்திரங்களை எடுத்துக்கொண்டு செல்கிறார்கள். அங்கு சென்று மீன் பிடிக்கும் கருவி, அதை சேகரிக்கும் பக்கெட் என ஆளுக்கொன்று தனித்தனியாக எடுத்துக்கொண்டு இருவரும் மீன் பிடிக்க ஆரம்பிக்கிறார்கள். அப்படி மீன் பிடிக்கும் போது முதல் முயற்சியில் இருவருக்குமே சிறிய அளவிலான ஒரு மீன் கிடைக்கிறது. அந்த மீனை முதலில் இருக்கக்கூடிய அந்த நபர் தான் கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த பக்கெட்டில் சேகரிக்கிறார். ஆனால் இரண்டாம் இருக்கக்கூடிய நபர் ரொம்பவும் சின்னதாக இருக்கிறது என்று எண்ணி அதை அந்த நீர்நிலையிலே விற்றுவிடுகிறாருங்க. அதற்கு பிறகு மீண்டும் முயற்சி செய்யும் போது நல்ல பெரிய மீன் முதல் இருக்கக்கூடிய நபருக்கு கிடைக்கிறது. அதே போன்று இரண்டாவது இருக்கக்கூடிய நபருக்கும் பெரிய மீன் கிடைக்கிறது. அப்போது முதலில் இருக்கக்கூடிய அந்த நபர் அதை தன்னுடைய பக்கெட்டில் சேகரிக்கிறார். ஆனால் இரண்டாவது நபர் அந்த மீனை அதே நீர்நிலையில் திரும்பவும் விட்டுவிடுகிறார். இப்படி பலமுறை முயற்சி செய்யும் போது பல வகையிலான மீன்கள் கிடைக்கிறது. முதலில் இருக்கக்கூடிய நபர் கிடைக்கக்கூடிய மீன்கள் அனைத்தையும் சேகரிக்கிறார். ஆனால் இரண்டாவது இருக்கக்கூடிய நபர் இந்த மீன்கள் அனைத்தையும் அதே நீர்நிலையில் மீண்டும் விட்டு விடுகிறாருங்க. பிடித்தது போதும் என்று முதலில் இருக்கக்கூடிய அந்த நபர் அந்த பக்கெட்டில் இருக்கக்கூடிய மீன்களை எடுத்துக்கொண்டு இரண்டாவது இருக்கக்கூடிய நபரை அழைக்கிறார். அப்போது அவருடைய பக்கெட்டை பார்க்கும்போது அதில் ஒன்றும் இல்லை. ஏனென்றால் அவர் பிடித்த மீன்கள் அனைத்தையும் அதே நீர்நிலையில் விட்டுவிட்டார். தற்போது இறுதியாக ஒரு முயற்சி செய்கிறாருங்க. அப்போது முயற்சி செய்து பிடித்து கொண்டிருக்கும் போது மிகப்பெரிய அளவிலான மீன் முதலில் இருக்கக்கூடிய நபர் இதுவரை சேகரித்த அளவிற்கு எவ்வளவு எடை இருக்குமோ அவ்வளவு எடை கொண்ட ஒரு பெரிய மீன் ஒன்று இரண்டாவது நபருக்கு மாட்டுகிறது. இதை பார்த்தவுடன் முதலில் இருக்கக்கூடிய அந்த நபர் துள்ளி குதித்து இதற்காக தான் அத்தனை மீன்களையும் விட்டுவிட்டாயா என்று மகிழ்கிறாருங்க. ஆனால் இரண்டாவது இருக்கக்கூடிய அந்த நபர் என்ன செய்கிறார் என்றால் அந்த மீனையும் பார்த்துவிட்டு அதுவும் சரிவராது என்று அதே நீர்நிலையில் விட்டுவிடுகிறார். உடனே முதலில் இருக்கக்கூடிய நபர் பயங்கர கோபம் அடைந்து சின்ன சின்ன மீன்களை விட்டாய், அது பரவாயில்லை, இவ்வளவு பெரிய மீன் கிடைத்தும் அதையும் விட்டுவிட்டாயே என்று எண்ணி திட்டுகிறாருங்க. அப்போது இரண்டாவது இருக்கக்கூடிய நபர் ஒரு பதில் சொல்கிறார். அதை கண்டு இவர் வியந்து போகிறாருங்க. அது என்ன பதில் என்றால், நாம் பிடித்த மீன்களை சமைத்து சாப்பிடுவதற்காக ஒரு பாத்திரம் கொண்டு வந்திருக்கிறோம் அல்லவா, அந்த பாத்திரத்தின் அளவை பார், நான் இப்போது பிடித்த அந்த பெரிய மீனின் அளவை பார், அது எவ்வளவு பெரிதாக இருக்கிறது, இந்த பாத்திரத்தில் இந்த மீனை சமைக்கவே முடியாது, அதனால் தான் விட்டுவிட்டேன் என்று சொல்கிறாருங்க. இதை கேட்டவுடன் பயங்கர கோபம் அடைந்த அந்த நபர் கண்ணாபடினா என்று திட்டுவிடுகிறார். அதற்கு பிறகு மற்ற
நகைச்சுவையாகவும் சிரிக்க ஆரம்பிக்கிறார். அதற்கு பிறகு அவருக்கு தாம் பிடித்த அந்த மீனை அப்படியே சமைக்க போவதில்லை, அதை துண்டு துண்டுகளாக வெட்டி மசாலாக்களை நிரப்பி அதற்கு பிறகுதான் நான் சமைக்க போகிறோம். அப்படி பார்க்கும் போது பிடித்த பெரிய மீனை துண்டு துண்டுகளாக வெட்டி அந்த பாத்திரத்தில் வைக்கும் போது அந்த பாத்திரத்தில் இன்னும் நிறைய காலி இடங்கள் இருக்கும். இது தெரியாமல் இப்படி செய்து விட்டாயே என்று அவரிடம் சொல்ல, அப்போதுதான் இரண்டாவது நபர் உணர்ந்து கொள்கிறார் அவர் செய்த தவறை. இதுபோன்றுதான் துலாம் ராசிக்காரர்களும் தங்களுடைய வாழ்வில் எனக்கு இதுதான் இலக்கு, இதை மட்டும்தான் நான் செய்வேன் என்று, நான் இவ்வளவு படித்திருக்கிறேன், என்னிடம் இவ்வளவு திறமை இருக்கிறது, நான் இதை மட்டும்தான் செய்வேன் என்ற ஒரே குறிக்கோளோடு செயல்படுவது தவறில்லை. ஆனால் அந்த குறிக்கோளை அடைவதற்கு சின்ன சின்ன வாய்ப்புகளும் அதைவிட பெரிய வாய்ப்புகள் கிடைக்கும் போதும் அதை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஏனென்றால் தற்போது கூட கர்நாடக மாநிலத்தில் டாக்டர் ஆக வேண்டும் என்ற முயற்சி செய்த ஒரு பெண் இந்த தேர்வில் தோல்வி அடைந்தவுடன் அதை எண்ணி வருத்தப்படவில்லை. அடுத்ததாக ரோபாட்டிக்ஸ் துறையில் இணைந்து பல நுட்பங்களை கற்றறிந்து தற்போது மிக பெரிய அளவில் உலகிலேயே தலை சிறந்த கார் நிறுவனம் என்று சொல்லக்கூடிய ரோல்ஸ் ராயல்ஸ் நிறுவனத்தில் வேலை வாய்ப்பானது அவருக்கு கிடைக்கிறது. அதுபோன்று நாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளும் போது நமக்கு எதிர்பார்ப்பதை விட சிறப்பான திட்டங்களும் அமைவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கும். எனவே இந்த தருணத்தை துலாம் ராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். கிடைக்கக்கூடிய வாய்ப்பு சின்னதாக இருந்தாலும் மிக பெரிதாக இருந்தாலும் அதை எப்படி நாம் சரியாக பயன்படுத்தி கொள்வது என்று திட்டமிட்டாலே போதும், மிக சிறப்பான வளர்ச்சி நிச்சயமாக உங்களை தேடி வரும். அதோடு மட்டுமல்லாது குடும்பம் சார்ந்த சூழலில் மனநிறைவும் மகிழ்ச்சியும் பெறக்கூடிய வகையில் வருமானம் திருப்திகரமாக அமைவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. பலருக்கு சொந்த வீடு வாங்குவதற்கான சாத்தியக்கூறுகளும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்க இருக்கிறது. குரு மற்றும் சுக்கிரன் இணைந்திருப்பதால் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையில உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமைவதோடு பல சுப நிகழ்வுகளை குரு சுக்கிர யோகத்தின் காரணமாக திருப்திகரமாக செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய குரு மற்றும் சுக்கிரன் ஆகிய 2 கிரகநிலைகளும் இணைந்து மிகவும் வலுவாக பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 9ஆம் இடத்தை வலுப்படுத்துவதால் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உறுதியாகவே இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. மிகப்பெரிய அளவில் பெண்மணிகள் சிறப்பான வாய்ப்பை சந்திக்கக்கூடிய வகையில் பல வழிகளில் பெண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய மகிழ்ச்சிக்கான பல நல்ல விஷயங்களை இந்த தருணத்தில் நிச்சயம் சந்திக்க முடியும். ஏனென்றால் பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய குரு 9இல் சுக்கிரனுடன் இணைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் அவர் தனது சுப பார்வையை ஜென்மராசியின் மீதும் பதிக்கிறார். வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்தின் மீதும் பதிக்கிறார். எனவே பெண்மணிகள் நினைக்கக்கூடிய காரியம் அத்தனையும் தடையில்லாமல் உறுதியாகவே உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் கைகூடும். குறிப்பாக இந்த வேளையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு மனதிற்கு பிடித்த நல்ல வேலை வாய்ப்பு மற்றும் தொழில் ரீதியான சந்தர்ப்பங்கள் போன்றவை நினைப்பதை காட்டிலும் சாதகமாக கைகூடக்கூடிய அற்புதமான இனிமையான வேலையாகவும் நிச்சயமாக அமைய போகிறது. தொழில்துறை வியாபாரத்துறையில் சக பணியாளர்கள் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு சாதகமாக அமைவதோடு பல்வேறு வகையான பிரச்சனைகளை நுணுக்கமாக களைந்து முன்னேற்றத்தை உருவாக்கி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் அற்புதமாக கிடைக்க இருக்கிறது. தொழில்துறை வியாபாரத்துறையில் மத்திய மாநில அரசின் சலுகைகள் அனுமதி எதிர்பார்க்கக்கூடிய வகையிலான பல புதிய ஒப்பந்தங்கள் போன்ற அனைத்தும் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் நிறைவாகவே கிடைக்க இருக்கிறது. நீண்ட நாட்களாக நீடிக்கக்கூடிய பல பிரச்சனை இந்த தருணத்தில் விலகும். நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும். கலைத்துறை சார்ந்த பணிகளில் உங்களுடைய திறமைக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பின்னடைவுகள் நீங்கி முன்னேற்றத்திற்கான சிறப்பான தருணமாக இந்த வேலை நிச்சயமாக அமைய போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அரசியல் துறை சார்ந்த பணிகளில் வருகின்ற 2026 தேர்தலை மையமாக கொண்டு பொறுப்புகளும் பதவிகளும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரும். சிறப்பாகவும் உத்வேகத்துடனும் செயல்படக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. மாணவ மாணவியரின் கல்வியிலும் நல்ல முன்னேற்றம் உறுதியாகவே கிடைக்கும். விவசாயம் சார்ந்த பணிகளில் இதுவரை இல்லாத அளவிற்கு நல்ல மாற்றம் உண்டு. தொழில்துறை வியாபாரத்துறை விவசாயத்துறை என அனைத்திலும் சிறப்பான மாறுதலை உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுக்கிறார். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்கள் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தொடர்ந்து 3 வாரம் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக சிறப்பான நன்மையும் அனைத்து வகையான பணிகளிலும் துலாம் ராசிக்காரர்களுக்கு வெற்றியும் முன்னேற்றமும் மிகவும் சிறப்பாக கைகூடக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நிச்சயமாக உங்களை தேடி வரும்.